ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் டிஷ்ஷுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்ரூனிங்க, அதாவது பாஸ்தான்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதுதாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எப்போவுமே அஸ்யூஷுவல் செய்கிற போல் தான் செய்ய போகிறோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துப்போம். குக்கர் நல்லா சூடானதும் அதில் நல்லெண்ணெயை சேர்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் ஹெவி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் செய்யுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, கடலெண்ணெய் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். நான் எல்லாத்துலேயுமே கடுகு உளுந்து சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா மூணுத்தையும் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கினதும் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும், வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா பொன்னிறமாக ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நான் மக்ரூனி கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. இதில் ஏதாவது ஒரு நான்வெஜ் சேர்த்தா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். எறா சேர்த்துக்கலாம், இல்லை ஆட்டுக்கால் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை மட்டன் எலும்பு இருந்தால் சேர்த்துக்கலாம், சிக்கன் இருந்தால் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் உங்களுடைய சாய்ஸ். ஸோ நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் தாங்க எடுத்திருக்கேன் இதோட சேர்க்க. இதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு மக்ரூனி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் 4 பேருக்காக செய்கிறேன். ஸோ இந்த அளவு போதும் எங்களுக்கு. இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு சாப்பாட்டில் வராது. ஸோ இது நல்லாவே அலசிட்டு நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. அப்புறம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்ததில் இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே அது கூட இப்போ நம்ம மசாலா சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். செகண்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3/4 ஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க. இது 3மே போதுமானது. வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம். பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிரியாணி டேஸ்ட்டில் போயிடும். ஸோ அது சாப்பிடவும் நல்லா இருக்காது. இது வரைக்குமே இதுவே போதுமானது. ஏன்னா இந்த மசாலாவில் எல்லாமே நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ ஹெவி டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்க பாயாவை சேர்த்துக்கலாம். அதாவது ஆட்டுக்கால். இது நல்லா சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதும் நம்ம அதுக்கப்புறம் இதில் எல்லா மசாலாவும் சேரணும். ஒன்றா சேர்ந்து ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா மக்ரூனி, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போயே என்ன லுக்காக கலர் அழகாக இருக்குது. ஸோ ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்களேன். அப்புறம் எல்லாமே சேர்த்து முடித்ததும் லாஸ்ட்டில் ஃபைனலாக ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் இதுக்கு தேவையானது. அப்போ தான் குழையவும் குழையாது, கல்லாகவும் இருக்காது, செம்ம ஒவ்வொன்றும் உதிரியாக சாஃப்ட்னஸாக கிடைக்கும். ஸோ இதை எல்லாமே ஒன்றா கிளறி விட்டுட்டு நான் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன், சரியாக இருந்தது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரில் மூடியை போட்டு ஒரு 2 விசில், பெரிய விசில் விட்டுட்டு சிம்மில் ஒரு 5 மினிட் அவ்வளோதான். விசில் எடுத்து விட்டுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நீங்களே எவ்வளோ அழகாக லுக்காக செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளைக்கு ஒரு புதியதொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.